கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள் வரைக்கும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். 16வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் ஒரு கண்டிஷனை அடுத்த வசனத்தில் வைக்கிறாரு. இந்த இடத்துல சொல்லும்போது சகல விருட்சத்தின் கனி அப்படின்னா எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், நிபந்தனை இல்லாமல் எல்லாவற்றையும் புசிக்கலான்னு சொல்லி அனுமதியாக அவர் கொடுக்கல, அதுக்கான நிபந்தனையற்ற சுதந்திரத்தையும் கொடுக்குறாரு. தேவன் மனிதனோடு முதலாக பேசுனதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவங்களே இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம்னாக்கா, வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைப்போம். இப்போ கெஸ்ட்டு வர்றாங்க அல்லது ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, அங்கே வர்றவங்களையெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். அதையே தான் தேவனாகிய கர்த்தரும் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்காக தான் புசிக்கவே புசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். நீ எல்லாத்தையும் புசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வீட்டில் அம்மா ஒன்று சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு நம்ம எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமானதை தந்துள்ளார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதே போல் வீட்டில் ஒருத்தவங்க உணவு சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அது சமைக்கிறவங்களையும் அதை பரிமாறும் போதும் அவங்கள மதிக்க தவறிடுறோம். மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள இடையே எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாவற்றையும் புசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. புசித்த உடனே இல்லை, புசிக்கும் நாளில்னா புசிச்சேன்னா உனக்கு ஒரு நாள் சாவு வரும் அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. 16ஆம் வசனத்தில் சகல விருட்சத்தின் கனின்னு சொன்னவர் இங்கே ஒன்றை மட்டும் விலக்கி வைக்கிறாரு. அவர் நினச்சிருந்தார்னா ஜீவ விருட்சத்தின் கனியையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதே போல் மற்ற மரங்களின் கனியில் சிலதையும் கூட அவர் ஒதுக்கி வச்சுருக்கலாம். ஆனால் அவர் ஒரே ஒரு மரத்தை மட்டும் அவர் விலக்கி வைக்கிறார். இப்போ வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, உடனே பெற்றோர் என்ன செய்வோன்னா, நீ நல்ல மார்க் வாங்கு அல்லது இந்த காரியத்தை செய்ய, அப்போ உனக்கு நான் கேட்குறத வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவோம். இப்போ சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைக்கு கூட நீ இதை சாப்பிட்டேன்னா நீ கேட்குறத உனக்கு செஞ்சு கொடுப்போன்னு சொல்லுவோம். அதனால தான் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, நான் ஒரு கண்டிஷனை வைக்கிறேன், நீ இதை ஒபே பண்ணு, நீ மற்ற மரங்களின் கனியை சாப்பிடலாம், இந்த ஒன்றை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தேவன் நமக்கு எது வேண்டான்னு சொல்லி நமக்கு விளக்குறாரோ அதை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், நாமளும் விலக்கி வைக்கணும். அதை நம்ம செய்யக்கூடாது. ஒரு செயலை செய்யாதன்னு சொல்லும்போது தான் அது எல்லாருக்கும் செய்யணும்னு தோணும். இது சாத்தானோட வேலை. கடவுள் உலகத்தை படைக்கும்போது சும்மா இருந்த அந்த சாத்தான் மனிதன் உலகத்துக்கு வந்த உடனே தான் என்ன செய்கிறான், நீ சாப்பிடுன்னு சொல்கிறான். பின்னாடி வர்ற வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம், ஏவாள்கிட்ட அந்த கனியை நீ சாப்பிடு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். அவளும் அதுக்கு கீழ்ப்படிவா. இப்போ வீட்லேயும் பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் இருப்பாங்க, உன்னை செய்யாதன்னா செய்வாங்க. அதன் விளைவுகளை பார்த்து வருத்தப்படுறதை விட சொன்னதை கேட்குறது நல்லதுங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும். இந்த கட்டளை அவர் சொல்லும்போது மனுஷன் மட்டும்தான் இருக்கிறான். 22ஆம் வசனத்தில் தான் மனுஷி உருவாக்கப்படுறார். 18ஆம் வசனத்தில், பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணை அப்படின்னு சொன்னால் என்ன? பார்ட்னர் ஹூ இஸ் அ பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனிதன் மேலே தேவனுக்கு இருக்கக்கூடிய அக்கறை, மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனித குலம், மனிதர்களுக்கிடையே ஒருவருக்கு உடைய உறவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி இருக்கணும்னா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் எல்லா நிலையிலையும் துணை நிற்கிறவர்களாகவும் இருக்கிற துணை. இப்படிப்பட்ட துணையை தான் கடவுள் நமக்கு அமைக்கிறாரு. ஆனால் சிலர் இது எனக்கு ஏற்ற துணை இல்லை, என் மனைவி சரியில்லை, கணவர் சரியில்லைன்னு குறை சொல்கிறவர்களாக இருக்கிறோம். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் அதை உடனே உருவாக்குனதாக சொல்லலை. அடுத்து விலங்குகளுக்கெல்லாம் ஆதாம் பெயர் வைத்த பிறகு தான் அவர் ஏற்ற துணையை உண்டாக்குறாரு. அப்போ அதுக்கு ஒரு இடைவெளியை கொடுக்குறாரு. இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற சிந்திச்சு ஒரு நல்ல துணையை உருவாக்குவதற்கு அவரே கொஞ்சம் நேரம் எடுத்து, அது 22ஆம் வசனத்தில் தான் அவர் ஏற்ற துணையை உருவாக்குவதை நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு தேவன் ஒரு நல்ல துணையை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும்.
19ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்போது அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாம் அப்படின்னு சொல்லி பேர் இந்த இடத்துல குறிப்பிடப்பட பார்க்குறோம். பூமியின் தூசி அல்லது மண் அப்படின்னு சொல்லி எபிரேய மொழியோட மூல மொழியினுடைய அர்த்தம் ஆதாமுக்கு பூமியின் தூசி மண்ணால் ஆனவன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொருளுடையவன் தான் மனுஷன். மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணினால் உருவாக்கி உருவங்கள், அதாவது பொம்மைகள் நம்ம செய்கிற மாதிரி உருவங்களை செஞ்சு அவன் ஆதாம் கிட்ட கொடுக்குறாரு. அவன் அதுக்கு பேர் வைக்கிறான். நம்மக்கிட்ட எவ்வளவு தான் விலங்குகள் மற்ற பறவைகள்லாம் நம்ம சுற்றி இருந்தாலும் தாவரங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் நமக்கு ஏற்ற துணையாக இருக்க முடியாது. நமக்கு ஒரு ஏற்ற துணை என்பது மனிதர்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அதை அவர் கொடுக்குறார். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் விலங்குகளை வளர்ப்பாங்க, பெட் அனிமல்ஸு. அதுகளோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, மனிதர்களை மதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்கணும். விலங்குகளாக இருந்தாலும் அவற்றுக்கு ஒரு எல்லை இருக்கணும். அது எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணுங்கிறதையும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதாம் எப்படி பெயர் வச்சுருப்பான் அப்படின்னு சொன்னாக்கா பொதுவான பெயர்களாக இருக்கலாம். நாய் இனங்களுக்கு ஒரு காமன் பேர் தான். அதே போல் பூனையை சேர்ந்தது தான் இப்போ புலி, சிங்கம் முதலியவெல்லாம் சொல்கிறோம். அப்போ ஒரு பொதுவான பெயரை வச்சுருக்கலாம். பின்னாட்களில் மக்கள் அதற்கு ஒவ்வொரு விலங்கிற்கும் தனி பெயர்களை வச்சுருக்கிறோம். புலி, சிங்கம் அல்லது யானை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமன் நேமை மட்டும் ஆதாம் வச்சுருக்கிறதா நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்க முடியும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் பின்னாடி வரக்கூடிய வசனங்களை பற்றி நம்ம தியானிக்கலாம்.